எப்படி இருக்கு இந்த மேஜிக்? பழைய நகையை கொடுத்து ஒயிட் 11 மந்த்ஸ்ல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் திரு பாஸ்கர் செல்வராஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஈரான் விவகாரம் மத்திய கிழக்குல மீண்டும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல் அந்த மத்திய கிழக்கு பகுதிகளில் ரோந்து போயிட்டு இருக்காங்க. ஈரானுமே சமீபத்துல வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு காணொலியில அந்த அமெரிக்காவினுடைய போர்க்கப்பலினுடைய புகைப்படம், வீடியோ எல்லாமே வெளியிட்டு இருக்காங்க. மிகப்பெரிய அளவுக்கான போர் பதற்றமும் ஒரு பக்கம் எழுந்த வண்ணமாகவும் இருக்கு. ஒரு பக்கம் சவுதி அரேபியா ஈரானின் மீது தாக்குதல் நடத்தக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த அமெரிக்கா கிட்ட சொல்லப்பட்டதாக நிறைய செய்திகளை நம்ம பார்க்கிறோம். பட் மற்றொரு புறம் அமெரிக்கா இந்த மாதிரியான நடவடிக்கையை ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஈரானினுடைய தற்போதைய சூழல் அப்படின்றது எப்படி இருக்கு? அந்த தாக்குதல் நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி இது போகுதா? ஒவ்வொரு வாரமும் வார கடைசியில பாத்தீங்கன்னா எப்போ வேணாலும் தாக்குதல் தடுக்கலாம் அப்படின்னு செய்திகள் கசிகிறதும், ஒவ்வொரு வாரமும் பதட்டத்துக்கு அதாவது வார கடைசி பதட்டத்துக்கு உள்ளாகிறதும், அதுக்கப்புறம் அந்த தாக்குதல் நடக்காம அது இயல்பான நிலைக்கு வர்றதாமா ஒரு 2 வாரமா அந்த மாதிரியான சூழலை பார்க்கலாம். அதே போல ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, நாங்க தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறோம், எப்போ வேணாலும் தாக்கலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இந்த முறை எங்களை தாக்குனீங்க அப்படின்னா அது முழுமையான ஒரு போரா இருக்கும் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. அப்போ இதோட பொருள் என்ன? முழுமையான ஒரு போரா இருக்கும், நாங்க ஒரு கட்டுப்பாடு இல்லாம இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கான அந்த பொருள் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஈரானுடைய அந்த IRGCயோட படைத்தலைவர் கொல்லப்பட்ட போது நீங்க ஈராக்ல இருக்கிற அந்த படைத்தளத்தை நீங்க தாக்குறதுக்கு 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணாங்கன்னா, ஈரான் அந்த பகுதியை தாக்கி அதோட பிரச்சனை முடிஞ்சதா சொல்லி அறிவிச்சு முடிச்சுக்கிட்டாங்க. அதன் பிறகு இஸ்ரேலோட சேர்ந்து ஈரானை தாக்கப்பட்ட போதும் கத்தார்ல இருக்கிற அந்த அதாவது ராணுவ தளத்தை 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு தாக்கிய போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எல்லா ஏவுகணையும் நாங்க தடுத்து நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அறிவிச்சு அதோட முடிச்சுக்கிட்டாரு. ஆனா உண்மை என்னன்னா, அங்க இருந்த அந்த ஒரு ஆண்டனா பாதிக்கப்பட்டிருந்ததா செய்திகள் வந்தது. அப்போ இவ்வளவு இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் தாக்குதல் நடத்தும் பொழுது இவங்களுக்குள்ள ஒரு 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 வகையான உடன்பாடு இருக்குது. அதாவது ஒரு எல்லை மீறி அந்த தாக்குதலை போகாம பாத்துக்கிறது, அந்த போரை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வர்றதுன்னு சொல்லி எழுதப்படாத ஒரு விதியை பின்பற்றிட்டு வந்திருக்கிறாங்க இவ்வளவு நாளா அப்படின்றத இதெல்லாம் காட்டுது. அப்போ இந்த முறை என்ன ஈரான் சொல்லுது அப்படின்னா, அந்த விதிகளை நாங்க பின்பற்ற மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதன் மூலமா என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த முறை தாக்கக்கூடாது, இந்த முறை அந்த விதி பொருந்தாது, நீங்க ஒரு ஊருக்காகவோ இல்ல எங்களுடைய நலன் சார்ந்தோ ஏதோ ஒரு காரணத்துக்காக எங்களை தாக்கிட்டு நீங்க எளிமையா வெளியேறிடலாம் நினைக்காதீங்க, இந்த முறை கடுமையான அந்த விதிக்கு உட்பட்டு நாங்க நடக்க மாட்டோம், விதியை மீறி நடப்போம் அப்படி சொல்லி அறிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, தொடர்ந்து என்ன சொல்றாரு அப்படின்னா ட்ரம்ப், நாங்க சமீபத்துல ஒரு அந்த வெனிசுவேலா அதிபரை கடத்தின போது நாங்க ஒரு புதுமையான ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தணும், ஸ்போனிக் வெப்பன் சொல்லக்கூடிய அந்த விஷயத்த பயன்படுத்தணும், அதனால கடுமையான பாதிப்பு உள்ளாக்குன்னு சொல்றாரு. இன்னொன்னு என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த எனர்ஜி டைரக்டட் எனர்ஜி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த லேசர் வெப்பன் அதை நாங்க தயாரிச்சிட்டோம், அதை நாங்க அதாவது அதிக அளவுல உற்பத்தி செய்யற கட்டத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா, எங்கள்கிட்ட நிறைய புது புது ஆயுதங்கள் இருக்குது, இந்த முறை நாங்க நீங்க எங்களுக்கு எதிரான தாக்குதல் செய்யும் பொழுது உங்களுக்கு நிறைய அதிர்ச்சி காத்திருக்கு அப்படின்றதுதான் அதுல இருக்கிற மறைமுகமான செய்தி. ஈரான் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு பதிலா நீங்க அதேதான், இந்த தாக்குதல் நடந்ததுக்கு பிறகு நாங்க ஏவுகணை சோதனை செஞ்சிருக்கிறோம், ஆனா அதை பத்தி நாங்க பெருசா பேசல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, எங்ககிட்டயும் அப்படியான உங்களுக்கும் ஒரு அதிர்ச்சி தகவல் காத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அது மட்டும் சொல்லல, அவங்க ஈரானுடைய அந்த அணிகளா சொல்லப்படக்கூடிய ஹவுத்திகள் என்ன சொல்றாங்கன்னா, ஈரான் தாக்கப்பட்டால் நாங்க போரில் இறங்குவோம், அந்த பகுதியை, அதாவது ரெட் சி பகுதியை நாங்க முழுமையா மூடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க மட்டும் சொல்லல, ஈராக்ல இருக்கக்கூடிய அந்த PMU, அவங்க ஈரானிய ஆதரவு குழுக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு எதிரான, அதாவது ஈரான் தாக்கப்பட்டால் நாம எல்லாம் போர்ல இறங்குறதுக்கான ஆயத்த பணிகள் எல்லாரும் இறங்கணும்னு சொல்லி அறிவிப்பு வெளியிட்டு இருக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னா, ஒரு தரப்பு தொடர்ந்து எங்களை தாக்குனீங்கன்னா அதுக்கு பதிலடி அதிகமா இருக்குன்னு சொல்லி அவங்கள மிரட்டுறதும், அவங்க என்ன அதாவது அமெரிக்க தரப்பு என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கடுமையா இந்த முறை உங்களுடைய தாக்குதல்ன்றது வேறு விதமா இருக்குன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மிரட்டிட்டு இருக்காங்களே தவிர, அப்போ 2 பேர் மிரட்டுறதுக்கான காரணம் என்னன்னா, நீ என்ன தாக்க கூடாது அப்படி சொல்லி இவங்க சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தாக்குவோம் ஆனா நீ பதிலடி தரக்கூடாதுன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இதுதான் அதுக்கு உள்ள இருக்கிற அந்த பொருள், ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் சொல்றதுக்கான பொருள். இப்போ உண்மையிலே இதையும் தாண்டி போர் நடக்குமா அப்படின்றதுதான் இப்ப இருக்கிற கேள்வி.
அப்போ இதையும் தாண்டி ஒரு போர் நடக்குமா அப்படின்றதுக்கு என்ன நம்ம ஒரு உதாரணம் எடுத்து எதை வச்சு நம்ம இது வந்து நடக்குமா நடக்காதான் சொல்லணும் அப்படி சொல்லணுமா? இப்ப சமீபத்துல கிரீன்லாந்துல அந்த அந்த பகுதியை எங்களுடைய சேர்த்துக்கோ அதாவது அமெரிக்க பகுதியா மாறப் போகுது அப்படி சொல்லி கொடியெல்லாம் நாட்டுற மாதிரியான படங்கள் எல்லாம் அமெரிக்க அதிபர் வெளியிட்டார். ஆனா ஒரு 10 விழுக்காடு அவங்க மேல வந்து வரி கூட விதிச்சாரு. அதை வந்து 50 விழுக்காடா கூட அதிகரிப்போம் அப்படின்னு சொன்னார். இப்போ சொல்ல உடனே அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஐரோப்பிய தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, இது வரைக்கும் நாங்க உங்க கூட பேசி ஒப்பந்தத்துக்கு வந்து அந்த வரி விதிப்புல இருந்து நாங்க வெளியேறோம். அது மட்டும் செய்யல. நாங்க வந்து எங்களுடைய அந்த கடன் பத்திரங்கள், அமெரிக்க கடன் பத்திரங்களை மிகப்பெரிய அளவுல வந்து விற்பனை செய்வோம். அதுல இருந்து வெளியேறுவோம்னு சொல்லி அறிவிச்ச உடனே என்ன நடந்தது அப்படின்னா, அங்க பங்கு சந்தை மளமளன்னு சரிஞ்சதை நம்ம பார்த்தோம். அதே போல வந்து அந்த டாலரோட மதிப்பும் கிடுகிடுன்னு எல்லா நாணயத்துக்கு எதிராகவும் சரிஞ்சதை நம்ம பார்த்தோம். அப்ப இது எதை உடனே அது நடந்த உடனே என்ன சொன்னாரு? நடந்த உடனே பின் வாங்கிட்டு நாங்க வந்து அங்க ஒரு ஒரு ஒப்பந்தத்தை செஞ்சுக்கிட்டோம். அந்த வரி விதிப்பை நான் வந்து திரும்ப பெறேன்னு சொல்லி அறிவிச்சார். இது எதை காட்டுது அப்படின்னா, அவங்களுடைய பலகீனத்தை காமிச்சது. அப்போ இல்ல இவ்வளவு வலுக்கட்டாயமா நாளும் நாங்க கிரீன்லாண்டை எடுக்க மாட்டோம் அப்படின்றது ட்ரம்ப் சொல்லியிருந்தாரு. ஆமா. இப்போ என்ன அது எதுக்கு இப்படி ஒரு திடீர்னு இதுக்கு முன்னாடி நாங்க வந்து நான் எனக்கு கைப்பற்றியே தீருவோம். எந்த காரணம் கொண்டும் பின்வாங்க மாட்டோம்னு சொன்னவரு, திடீர்னு இப்படி அறிவிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, அந்த பலகீனம் தான் காரணம். அப்போ கிரீன்லாந்த தாக்குறதுக்கோ இல்ல வந்து அது ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் இருக்கு அந்த இடத்துல. அப்படி இல்ல. அவங்களுடைய பலகீனம் பேலன்ஸே கிடையாது அங்க. செக்ஸ் அண்ட் பேலன்ஸே கிடையாது. அப்போ இவங்களுடைய பலகீனம் நீங்க ஒருத்தரை வந்து மத்தவங்கள நீங்க பலகீனமா கருதி அவங்கள வந்து நான் தாக்குவேன், என்னை விருப்பம் போல நடந்துக்குன்னு சொல்லும் பொழுது, அவங்க எதிரணி என்ன பண்றாங்கன்னா, உங்களுடைய பலகீனம் என்னன்னு சொல்லி அவங்க வெளிக்காட்டுறாங்க. என்னோட பலம் எங்க இருக்குது, உன்னோட பலகீனம் எங்க இருக்குன்னு சொல்லி அதை குறிப்பா வெளிக்காட்டுறது மூலமா இவரை பின்வாங்க வைக்கிறாங்க. அப்போ இவர் உருட்டல் மிரட்டல் அப்படிங்கிறது என்னன்னா வெளிப்பார்வைக்குதான். உண்மையில என்னன்னா அவ்வளவு தூரம் அந்த பொருளாதாரம் பலகீனமா இருக்குது அப்படின்னு சொல்லிதான் காமிச்சது. அப்போ கிரீன்லாந்து விவகாரத்துல அதுதான் பலகீனம் அப்படின்னா, அப்ப ரஷ்யா இது ஈரானிய விவகாரத்துல எது பலகீனம்? அதே அதே விவகாரம் தான் பலகீனமா இருக்கு. ஏன் அப்படின்னா, இப்படி ஒரு தாக்குதல் நடத்தும் போது இது வந்து ஒரு முழுமையான ஒரு போரா மாறும் அப்படின்னா, அப்போ அது இங்க செங்கடல்ல தொடங்கி அந்த ஸ்டேட் ஆஃப் ஹெர்முஸ் வரைக்கும் போய் அது அங்க மட்டும் நிக்க போறது இல்ல. பக்கத்துல இருக்கிற ஈராக் வரைக்கும் அது வந்து பரவும். அப்போ அந்த பிராந்தியம் முழுக்க பரவும் பொழுது அந்த எண்ணெய் போக்குவரத்து முழுக்க தடைபட்டுரும். அப்ப தடைபடும் பொழுது உலகம் எடுத்துக்கலாமா? உதாரணத்துக்கு ஈரானுக்கு இழப்பதற்கு எதுவும் இல்ல, அமெரிக்காவுக்கு இழப்பதற்கு நிறைய இருக்கிறதுனால இந்த ஒரு ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? அதுதான் சொல்ல வந்த விஷயம். அப்போ என்னன்னா அந்த பொருளாதாரம் சார்ந்த அந்த பலகீனம்ன்றது ரொம்ப இவங்களுக்கு சாதகமா இருக்கு, ஈரானுக்கு சாதகமா இருக்கு, அமெரிக்காவுக்கு பாதகமா. ஏன்னா ஏற்கனவே ஈரானுடைய பொருளாதாரம் கடுமையா பாதிக்கப்பட்டுதான் இருக்கு. இதுக்கு மேல புதுசா அதுல வந்து பாதிக்கப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. அதே போல டாலர் சார்ந்த வணிகத்திலிருந்து முழுமையா வெளியேறிட்டதால அந்த டாலர்ல எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் எண்ணெய் சந்தையில வந்து விலை உயர்ந்தாலும் அது இவங்களுக்கு சாதகமா தான் மாறுமே தவிர அமெரிக்காவுக்கு சாதகமாகாது. அது பாதகமா தான் முடியும். அப்படி இருக்கிற பட்சத்துல அங்க கிரீன்லாந்து விவகாரத்திலயும் அதுதான் பலகீனம் கருதணும் அப்படின்னா ஈரானிய விவகாரத்துல அதே பலகீனம் தான் இருக்குது. அப்போ இந்த கேள்விகளுக்கு இவங்களுக்கு விடை கண்டுபிடிக்க முடியல. இவங்களால கட்டுப்படுத்த முடியும். போரை வந்து ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட அளவுல செய்ய முடியுமா அப்படின்றதுக்கு இவங்கள்ட்ட எந்த பதிலும் கிடையாது. ஒருவேளை கட்டுப்பாட்டை மீறி போச்சு அப்படின்னா இவங்களுக்கு என்ன மாதிரியான பொருளாதார மாற்று இருக்கு அப்படின்ற 2வது கேள்விக்கு அமெரிக்க தரப்புல இருந்து எந்த ஒரு விடையும் இல்லாம ஒரு சூழல் இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த எண்ணெய் விவகாரம் தாண்டி மட்டும் இல்லை. அப்போ ஒரு வேலை கட்டுக்கு மீறி போகுது, அந்த தாக்குதல் வந்து ஒரு எல்லையை மீறி போகுது அப்படின்னா நீங்க வந்து படைகளை வந்து நேரடியாக இறங்குறத தவிர ஒரு வழி இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு போர்க்கப்பலை வந்து அவங்க மூழ்கடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ ஏதோ ஒரு படைத்தளத்தை தாக்குறாங்க, ஆயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்படுறாங்க அப்படிங்கும்போது அதுக்கான எதிர்வினை என்ன? நேரடியா அந்த நாட்டை ஆக்கிரமிக்கிறது, அதாவது அந்த போர் படைகளை வந்து நேரடியா ஈரானுக்குள்ள இறங்குறது அப்படின்னு சொல்லுதான். அப்படி இறங்கணும் அப்படின்னா இப்போ ஒரே ஒரு போர்க்கப்பல் தான் அங்க இருக்குது, யுஎஸ்எஸ் அந்த போர்டு மட்டும்தான் உள்ள இருக்கு. ஆனா முன்னாடி ஈராக் போரின் போது அங்க வந்து கிட்டத்தட்ட 3 போர்க்கப்பல்கள் அங்க இருந்ததை நம்ம பார்த்தோம். சமீபத்துல மடுவா கடத்தலுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரும்பாலான போர்க்கப்பல்கள் அங்கதான் இருந்தது, கரீபியன் கடல்ல தான் இருந்தது. அப்ப என்னன்னா அவங்க தயாரிப்போட இருந்தாங்க. ஒருவேளை தேவை ஏற்பட்டா இவங்க உள்ள நுழையிறது அப்படின்ற அந்த ஒரு தயாரிப்போட இருந்திருக்கிறாங்க. அப்ப ஈரான் விவகாரத்துல இன்னும் அப்படியான ஒரு தயாரிப்புக்கு வரல அப்படின்றத நம்ம பார்க்கறோம். ஒரே ஒரு போர்க்கப்பல்ல வச்சு அந்த மாதிரியான ஒரு நேரடி களத்துல இறங்கி ராணுவர்களை இறக்கி நாங்க தாக்குறது அப்படின்றது சாத்தியமில்லாத ஒரு விஷயமும் மாறி இருக்குது அப்படின்றத நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். அப்ப இதன் பிரகாரம் பார்க்கும்போது இப்போ இந்த பதட்டம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் இவங்களால தாக்க முடியாதுன்ற அந்த எதிர்த்தரப்போட அந்த நகர்வுகள் வந்து இவங்களை தாக்க முடியாத அளவுக்கு கையை கட்டி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு குறுகிய காலத்துக்கு இந்த இழுபறி தொடர்ந்து நீடிச்சிட்டு இருக்கும். ஆனா ஒருவேளை அந்த இழுபறி இப்படியே முடிஞ்சிருமா, ஒருவேளை இந்த மாதிரி இதனால வந்து தாக்குதல் நிறுத்த முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ ரஷ்யாவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதோட நோக்கம் என்ன அப்படின்னா இந்த சொன்ன சமீபத்துல ஒரு பலகீனம் இருக்குது, அமெரிக்காவுக்கு பலகீனம் என்னன்னா அதோட கடன் பத்திரங்களை மற்ற நாடுகள் வந்து விற்பனை செய்யும் பொழுது
அந்த டாலரோட மதிப்பு சரியறதும் அந்த பங்கு சந்தை சரியறதையும் நம்ம பார்க்குறோம். அப்போ ஒருவேளை அதை தூக்கி நிறுத்தணும்னா அதுக்கு அதே அதே அந்த குதிரை தான் அந்த தீர்வு இருக்கு. என்ன தீர்வு? அந்த கடன் பத்திரத்துக்கான ஒரு சந்தையில தேவையை கூட்டுறதுதான் அதுக்கான தீர்வு. எப்படி கூட்டுவீங்க? இந்த மாதிரியான எண்ணெய் வள நாடுகளை நீங்க கடன் பத்திரம், அமெரிக்க கடன் பத்திரங்களை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க எண்ணெயை கொடுக்கணும் அப்படின்றதுதான் அதுல இருக்கிற தீர்வு. அப்போ அந்த தீர்வு நோக்கி தான் எல்லா நாடுகளையும் உள்ள கொண்டு வராங்க. அப்போ வெனிசுவேலா இப்போ எதை நோக்கி நகர்த்துறாங்க அப்படின்னா அந்த கடன் பத்திரங்களை கூட்டுறது, அமெரிக்க கடன் பத்திரங்களை அவங்க வாங்கி விற்கிறது அப்படின்ற அதை நோக்கி அவங்களை நகர்த்துறது தான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு. இப்ப ரஷ்ய விவகாரத்துல பேச்சுவார்த்தையில முக்கியமான புள்ளி என்ன அப்படின்னா அவங்க முழுக்க முழுக்க கடன் பத்திரங்கள்ல இருந்து வெளியேறிட்டாங்க, டாலர்ல இருந்து வெளியேறிட்டாங்க. மறுபடியும் அவங்களை உள்ள கொண்டு வர்றது அப்படின்றது அவங்களுக்கு நோக்கம். அப்ப ஈரான்லயும் இதே நோக்கம் தான். ஆனா எப்படி இவங்களை இணங்க வைக்கிறது அப்படின்றது தான் பிரச்சனை. அப்போ அதுக்கான ஒரு இப்போ இந்த உக்ரைன் விவகாரத்திலேயே அமெரிக்கா மீதான விமர்சனம் என்னவா வந்துச்சுன்னா, ரஷ்யா கூட இவங்க சமரசம் பண்ணிட்டு உக்ரைனை பலி கொடுத்துட்டாங்கன்னு. அப்போ அதே விவகாரம் ஈரான்லயும் நடக்குமா? அப்ப ரஷ்யா ஈரானை பலி கொடுத்துருவாங்களா? அப்படி பலி கொடுக்க முடியாது. என்னன்னா ஈரான் முழுக்க முழுக்க ரஷ்யாவை சார்ந்து மட்டுமே இல்லை, அவங்களுடைய ஆயுதங்களை சார்ந்து மட்டுமே இல்லை, அவங்கள்ட்ட சொந்த ஆயுதம் இருக்கு. அது மட்டும் இல்ல அந்த பிராந்தியம் முழுக்க அவங்களுடைய ஆதரவு நிலை கொண்ட படைகள் இருக்கு. இப்போ இங்க போர்ல தீர்மானகரமான பகுதின்றது ஆயுதம்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தான். ஆனா அதை விட முக்கியமான தீர்மானகரமான ஒரு விஷயம் இதுவா இருக்கும் அப்படின்னா அந்த ஆயுதம் தூக்கி சண்டை போடுற ஆட்கள் தான் முக்கியமான தீர்மானகரமான ஒரு பாத்திரத்தை வகிக்க முடியும். அப்போ அமெரிக்காவில அந்த ஆயுதத்தை தூக்கிக்கிட்டு போய் சண்டை போட்டு உயிரிழக்கிறதுக்கு யாரும் தயாரா இல்லை. அமெரிக்காவோட உள்நாட்டு விவகாரம் இன்னைக்கு பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போ ஒரு நாட்டுகள் நாங்க போர் தொடுக்கிறோம், நாங்க எல்லாரும் படைவர்கள் அங்க அனுப்புறோம், அதனால நூற்றுக்கணக்கான பேர் இல்ல ஆயிரக்கணக்கான பேர் பலியாகி அந்த உடல்கள் அமெரிக்காவை நோக்கி வந்தது அப்படின்னா அது மிகப்பெரிய ஒரு வியட்நாம் போரின் போல எப்படி போருக்கு எதிரான ஒரு போராட்டம் நடந்தது அதே மாதிரியான ஒரு போராட்ட சூழலை எதிர்கொள்றதுக்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு சூழல். அப்படி இருக்கும் பொழுது இவங்களால அதை செய்ய முடியாது. ரஷ்யா பலி கொடுத்தாலும் சரிதான், அவங்க பின்வாங்க முடியாது, அதுக்கான சூழல் கிடையாது. ஏன் அப்படின்னா சமரசமா போலாமே தவிர பின்வாங்க முடியாது. ஒருவேளை பின்வாங்குறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஈரானுக்கு ஏற்பட்ட கதி தான் அது அங்கேயே நிக்காது. அது நோக்கி தொடர்ந்து அது போகும். அது எண்ணெய் வள நாடுகளை எல்லா நாடுகளையும் பாதிக்கும், அது ரஷ்யாவையும் சேர்த்து பாதிக்கும். அவங்களால கைவிட முடியாது. அப்படியே கைவிட்டாலும் ஈரானால சொந்த காலில் நிக்க முடியும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது. அது மட்டும் இல்ல, அமெரிக்காவுக்கு உள்நாட்டு சூழல் போருக்கு சாதகமான ஒரு நிலை இல்லை. அதனால அது பொருளாதார ரீதியாகவும் பார்த்தாலும் சரிதான், நீங்க ராணுவ ரீதியாலும் பார்த்தாலும் சரிதான், இவங்களுக்கு பலகீனமான ஒரு நிலை தான் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது இவங்க தாக்குதல் முடிவு எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான ஒரு முடிவா தான் இருக்கும். ஓகே, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியதுன்னா, ஒவ்வொரு போருக்கு பின்னாடியும் ஒரு பொருளாதார அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய நேர்காணல்களை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இந்த அடிப்படையில ஒவ்வொரு முறையும் ஈரானுடனான ஏதாவது ஒரு மோதல் நடக்கும்போது அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பேசுபொருளா இருக்கும். அதே போல ஏமன்ல இருக்கக்கூடிய ஹவுத்திகள் ஏதாவது ஒரு தாக்குதல் நடத்தினாங்கன்னா அந்த ரெட் சி அதுவும் ஒரு முக்கியமான ஒரு பேசுபொருளா இருக்கும். இன்னும் சொல்ல போனா ஹவுத்திகள் நடத்திய தாக்குதல்னால இஸ்ரேலினுடைய ஒரு துறைமுகம் இலாக் துறைமுகமே மிகப்பெரிய அளவுக்கு வருமான இழப்பு ஏற்பட்டதாக இஸ்ரேலினுடைய ஊடகம் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதே போல கிரீன்லாந்து விவகாரத்திலயுமே அந்த சீரூட் சம்பந்தமான நிறைய அரசியலை நம்ம பார்க்கிறோம். இந்த 3 பகுதிகளிலும் இந்த பொருளாதார ரீதியாக எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு? இப்ப நடந்துகிட்டு இருக்கிற முக்கியமான அந்த உற்பத்தி முறையில ஒரு தீர்மானகரமான பாத்திரம் வகிக்கிறது எண்ணெய் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்ப எண்ணெயை உற்பத்தி செய்யற எண்ணெய் இருக்கக்கூடிய அதுதான் மூலப்பொருள். அப்போ எண்ணெய் இருக்கக்கூடிய நாடுகள்ன்றது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்த பிடிக்கிறத நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, அந்த எண்ணெயை உற்பத்தி செய்து அந்த எண்ணெய் உற்பத்தி செய்யறதுக்கான தொழில்நுட்பம் உங்கள்கிட்ட முதல்ல வேணும் ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, அப்படி உற்பத்தி செய்த பிறகு அதை அந்த எண்ணெய்க்கான தேவை உள்ள சந்தையை நோக்கி நீங்க கொண்டு போகும்போது அந்த சரக்கு போக்குவரத்து அப்படிங்கிறது அங்க முக்கியமான யார் அதை கட்டுப்படுத்துறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படியான அந்த சரக்கு போக்குவரத்துல தான் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் சொல்லக்கூடிய, அதாவது அந்த மொத்த எண்ணெய் வளமும் அந்த மேற்காசியால இருக்குது. அந்த மேற்காசியால இருக்கிற எண்ணெய் வளத்துல 70 விழுக்காடு எண்ணெய்ன்றா அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் சொல்லக்கூடிய அந்த ரொம்ப குறுகிய பாதை வழியா தான் போகணுன்ற ஒரு சூழல் இருக்குது. அப்போ அது அவ்வளவு தூரம் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த சுயஸ் கானல் வெட்டுறது அப்படின்றதே ரொம்ப என்னன்னா ஆசிய சந்தை ஐரோப்பிய சந்தையோட அந்த ஆசியாவில் இருக்க மேற்காசியாவில் இருக்கக்கூடிய எண்ணெயை ஐரோப்பாவை கொண்டு செல்றதுக்கான ஒரு குறுகிய பாதை. ஏன்னா இல்லைன்னா நீங்க ஆப்பிரிக்கா சுத்திக்கிட்டு போய் தான் நீங்க ஐரோப்பாவை அடையணும். அதுக்கு பதிலாக ஒரு குறுகிய பாதை ஏற்படுத்துறது அந்த கால்வாயை வெட்டினாங்க. அப்போ அந்த வகையில தான் அந்த செங்கடல் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியத்துவம் பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியா மாறுது. அப்படி இதுவரைக்கும் இந்த மாதிரி இப்ப மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு வரலாற்று பூர்வம் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஈரானிய பகுதியையும் இந்த எகிப்தையும் யார் கட்டுக்குள்ள கொண்டு வருது? முதல்ல உலகத்தை வெல்றதுக்காக வெளியே கிளம்பின அந்த அலெக்சாண்டர் எங்கெங்கெல்லாம் போனாருன்னு பாத்தீங்க அப்படின்னா துருக்கிக்கு போனார். துருக்கி பகுதியில இருக்கிற இன்னைக்கு பாலஸ்தீன பகுதியா இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போனாரு. அதன் பிறகு அடுத்து எங்க போனாரு? நேரா அவர்
எகிப்துக்கு போய் அங்க அலெக்சாண்ட்ரியான்ற ஒரு நகரை உருவாக்குறாரு. அதன் பிறகு அவர் எங்க போறாரு அப்படின்னா, அந்த சில்க் ரூட்னு சொல்லக்கூடிய இன்னைக்கு அதான் அந்த கால சில்க் ரூட்னு சொல்லக்கூடிய பகுதியான அந்த சீனாவை ஒட்டிய பகுதிக்கு போறாரு. அதன் கடைசியா எங்க வராரு அப்படின்னா இந்தியாவுக்கு வராரு. அப்போ அவருடைய நோக்கம் அப்படிங்கிறது எதுவா இருக்குது அப்படின்னா, இந்த பகுதிகளை வந்து அதாவது சரக்கு போக்குவரத்தை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர்றது அப்படின்றதுதான் அப்போ அவருக்கு முக்கிய நோக்கமா இருந்தது. அப்போ அப்போ முக்கியமா அவருடைய வெற்றிக்கு காரணமா இருந்தது ஈரானிய பகுதியில் இருந்த அந்த பேரரசை வீழ்த்துறது ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த பேரரசு தான் இந்த பகுதியை முழுக்க தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்தது. இப்போ வரலாறு முழுக்க இந்த பகுதி அப்படிங்கிறது ஒரு சரக்கு போக்குவரத்துக்கான ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியா இருந்துகிட்டு வந்துகிட்டு இருக்கு. அப்ப இப்பவும் அதுக்கு எண்ணெய் கண்டுபிடிச்சதுக்கு பிறகு அதோட முக்கியத்துவம் கூடுது. அதனாலதான் என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த பகுதியை நாங்க வந்து இப்போ ஈரானை தாக்குறதுல ஏன் பின்வாங்குறாங்க, ரொம்ப சிந்திக்கிறாங்க அப்படின்னா, அந்த பகுதியை ஒருவேளை மூடப்பட்டால் அது வந்து உலக பொருளாதாரத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்றது. அதுதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு பகுதியா இருக்கக்கூடிய செங்கடல் பகுதியில பகுதி அளவு மூடும் பொழுதே அவங்களுக்கு வந்து ஒரு துறைமுகமே தன்னுடைய செயல்பாட்டை இழக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்படும். இப்போ அந்த அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா இருக்கு. இப்போ உலக அளவுல என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் எண்ணெய் அப்படின்றத தான் எண்ணெயில இருந்து இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, எல்லாம் சில்லுகள் சார்ந்த இல்ல சிலிக்கன் சார்ந்த ஒரு விவகாரமா மாறி சிலிக்கன் சார்ந்த ஒரு உற்பத்தி முறை மாறிக்கிட்டு இருக்கு. அந்த சில்லுகள் உற்பத்தி செய்யறதுல இந்த அரிதில் கிடைக்கக்கூடிய அந்த கனிமங்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாத்திரம் வகிக்குது. அப்ப எண்ணெயிலிருந்து மரபுசாரா எரிபொருளை உற்பத்தி செய்யறது அப்படின்றது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னா, அந்த எல்லா பொருளையும் உற்பத்தி செய்யும் போது பெரும்பாலும் இந்த இரும்பு, அதாவது பிளாஸ்டிக் போன்ற பொருள்கள் தான் இது வரைக்கும் முக்கியமான ஒரு பாத்திரம் வகிச்சுட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா மரம் முக்கியத்துவமான ஒரு பாத்திரம் வகிக்கிட்டு இருந்தது. இப்ப அது இரும்புக்கு வந்து இரும்புல இருந்து இப்ப சிலிக்கனுக்கு மாறிக்கிட்டு இருக்கு. இந்த சிலிக்கன் உற்பத்தி செய்யும் பொழுது சிலிக்கன் மட்டுமே அந்த வேலையை செஞ்சிடாது. இப்போ கூடுதலா நீங்க என்ன பண்ணணும், மற்ற உலோகங்கள் அதாவது அருகில் கிடைக்கக்கூடிய அந்த உலோகங்கள் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியா மாறிக்கிறோம். முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது. அதே போல மாற்று எரிபொருள் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா யுரேனியம். அதாவது அணு ஆயுதம் உற்பத்தி செய்யறதுக்கும் சரி, அணு சக்தி உற்பத்தி செய்யறதுக்கும் சரி, யுரேனியம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அப்போ இப்ப எண்ணெய்ன்றது பின்னாடி தள்ளப்பட்டுருக்கு. அதுக்கு அடுத்த இடத்துல முக்கியமான ஒரு திருமணகரமான பாத்திரத்தை எது வைக்க போகுது அப்படின்னா, இந்த அருகில் கிடைக்கக்கூடிய இந்த தனிமங்களும், அதே மாதிரி இந்த சிலிக்கன் உற்பத்தி, அதே மாதிரி இன்னொரு யுரேனியம் போன்ற இந்த பொருளோட உற்பத்தி முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா இருக்கு. அப்போ எண்ணெய் பின்னோக்கி போகுதுன்றது இன்னொரு பக்கம். இன்னொன்னு நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த அணுசக்தி சார்ந்த அந்த வளர்ச்சி எதை நோக்கி நகர்ந்திருக்கு அப்படின்னா, இது வரைக்கும் ஏன் இந்த மாதிரியான இந்த ரூட்டுக்குள்ளே நின்னாங்க அப்படின்னா, அங்க அந்த ஆர்டிக் பகுதியில் இருக்கிற அந்த பனிப்பாறைகள்ல நீங்க உங்களால கப்பல் செலுத்த முடியாது. அதுதான் முக்கியமான காரணம். இல்லைன்னா நீங்க என்ன பண்ண முடியும், நேரடியாவே என்ன பண்ண முடியும், இங்க இருந்து ஐரோப்பாவில இருந்து அதாவது ரஷ்ய பகுதியிலிருந்து நீங்க நேரடியா இந்த பக்கமா இருக்கக்கூடிய அந்த ஜப்பானுக்கோ இல்ல வந்து சீனாவுக்கோ வந்துட முடியும். அங்கிருந்து கிளம்பி வந்துட முடியும். செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல அந்த நகரத்துல தொடங்கி அங்கிருந்து நீங்க வடகொரியா, அந்த ஜப்பான், சீனா வழியா வர முடியும். அங்கிருந்து இந்தியாவுக்கும் வந்துட முடியும். நீங்க அந்த பக்கமா சுத்திக்கிட்டு அந்த பால்டிக் கடல் வழியா வந்து அதன் பிறகு இந்த மத்திய தரைக்கடல் வழியா வந்து நீங்க இப்போ ஆப்பிரிக்காவுக்கோ இல்ல வந்து ஆசியாவுக்கோ வர்றதுதான் இப்போ இருக்கிற நிலைமை. ஏன் அப்படி சுத்திட்டு வராங்க அப்படின்னா, இந்த அங்க இருக்கக்கூடிய பனிப்பாறைகள்ல இந்த கப்பல்கள்ல செல்ல முடியாது அப்படின்றதுதான் முக்கியமான காரணம். இப்போ அந்த அணுசக்தி சார்ந்த அந்த அந்த தொழில்நுட்பம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த ஐஸ் பிரேக்கர்களை, அதாவது அணுசக்தியில இயங்கக்கூடிய ஐஸ் பிரேக்கர்களை வந்து ரஷ்யா உருவாக்கி இருக்கிறாங்க. அப்ப அது என்ன பண்ணுது அப்படின்னா, இது வரைக்கும் முடியாத அந்த கப்பல் போக்குவரத்தை அதாவது சாத்தியமான ஒரு விஷயமா மாறி இருக்குது. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இனிமே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருந்து இப்படி சுத்திக்கிட்டு பால்டிக் வழியா வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதுல இருந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்ல இருந்து தொடங்கி அவங்க விளாடிவாஸ்டாக் வழியா அவங்க ஆசியா வந்து அடைஞ்சிட முடியும். அப்போ அந்த இடத்துலதான் கிரீன்லாந்துன்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த பகுதியா இருக்கு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு இப்ப பாக்குறோம் அமெரிக்க படைகள் முழுக்க எல்லாம் மேற்கு ஆசியா சுத்தி நிலை கொண்டு இருக்கிறத பாக்குறோம். அது எதுக்கு நிலை கொண்டு இருக்கு அப்படின்னா, அந்த சரக்கு போக்குவரத்துல முதல்ல அந்த உற்பத்தியில எந்த ஒரு தடையும் ஏற்படாமல் பாத்துக்கிறது, அங்க விட்ட மூலதனத்தை பாதுகாக்கிறது, இந்த சரக்கு போக்குவரத்துல எந்த ஒரு இடையூறும் இல்லாம பாத்துக்கிறது அப்படின்றதுதான் அதோட நோக்கம். அது இன்னைக்கு ராவுத்தியோட தாக்குதல் போல அதை வந்து செயல்படுத்த முடியல. அவங்களால அதை வந்து அவங்க தடுப்பு ஏற்படுத்தும் போது அதை உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம போச்சு. அது அவங்களுடைய பலகீனத்தை காட்டக்கூடியதா இருந்துச்சு. படையை நிறுத்தியுமே அவங்களால செய்ய முடியல. இப்போ புதிய ஒரு பகுதி தொடங்கி இருக்கு அப்படின் போது அந்த புதிய சரக்கு போக்குவரத்தையும் புதிய அந்த அருகில் கிடைக்கக்கூடிய தனிமங்களையும் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு உற்பத்தி செய்யறதுக்கான வாய்ப்புள்ள ஒரு பகுதியா எது இருக்கு அப்படின்னா ஆர்டிக் பகுதி. ஆர்டிக் பகுதியில நிறைய கனிம வளங்கள் இருக்குது, இயற்கை எரிவாயு இருக்குது, எண்ணெய் வளங்கள் நிறைய இருக்குது. இப்போ வளங்களையும் நீங்க கைப்பற்றணும், அதுக்கு சரக்கு போக்குவரத்தையும் நீங்க உங்களுக்கு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னா இந்த கிரீன்லாந்துல நீங்க அமெரிக்காவில இருந்து நேரடியா அந்த கட்டுப்பாட்டுல கொண்டு போக முடியாது. அதுக்கு அருகில் இருக்கிற பகுதியில உங்களுடைய படையை நிறுத்தி அதுக்கான ஏற்பாடுகள் நீங்க செய்யணும். இப்போ படையில் நிறுத்தணும் உங்களுக்கு இடம் வேணும். இப்போ இடம் வந்து சும்மா மற்ற நாடுகள்ல நீங்க போய் நேரடியா போய் உங்களுடைய படையில நிறுத்த முடியாது. இந்தியாவில வந்து ஒரு மற்ற நாடு வந்து படையை நிறுத்த முடியுமான்னு முடியாது. அப்போ அங்க இருக்கிற ஒரு தளத்தகை, அதாவது ஸ்ட்ராட்டஜிக்
பாயிண்ட்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல கிரீன்லாந்து இருக்கு. அந்த இடத்துல அமெரிக்க படைகளை நிறுத்தணும் அப்படின்னா நீங்க அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பகுதியை பிடிக்கணும். அந்த தேவையிலிருந்து தான் என்ன பண்றாரு அப்படின்னா ட்ரம்ப், நாங்க கிரீன்லாந்து எங்களுடைய பகுதியை சேர்த்துப்போம், அது எங்களுடைய பாதுகாப்பு தொடர்பானது, அப்போ வந்து ஐரோப்பா எங்களுக்கு அது கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது அந்த மோதல் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ கிரீன்லாந்துன்றது வந்து 2 விஷயத்துல முக்கியமான விஷயமா இருக்கு. என்னன்னா புதிய உற்பத்தி சார்ந்த அந்த கனிம வளங்களுக்கு ரொம்ப முக்கியமான பகுதி. அந்த கனிம வளத்தை எடுத்துட்டு போற சரக்கு போக்குவரத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியா மாறினதால தான் இப்போ அமெரிக்கா தன்னுடைய மேற்கு ஆசியாவில இருந்து கவனத்தை திருப்பி அங்க ஆர்டிக் பகுதியை நோக்கி நகர்த்துது அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, இறுதியா நம்ம பார்க்கும் பொழுது ஈரானுக்கு எதிராக ஐநா மன்றத்துல கொண்டு வந்த ஒரு விசாரணை அந்த ஆணையத்தின் எதிராக இந்தியா வந்து வாக்களிச்சிருக்காங்க, அதாவது ஈரானுக்கு ஆதரவா. சோ இந்த மூவ் வந்து நம்ம எப்படி பாக்குறது? இப்போ இந்தியா அமெரிக்க அந்த உறவை பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அது வந்து ஒரு ஒரு ரொம்ப சுமூகமா இல்லை. சமீப காலங்களில் தொடர்ந்து மோதல் போக்கை தான் கடைபிடிச்சிட்டு வர்றதை பார்க்குறோம். இப்போ இது எப்போ இது நடந்தது அப்படின்னா, அமெரிக்கா அதானிக்கு கொடுக்க அந்த சம்மன் அனுப்புறதுக்கு நேரடியா, அதாவது இந்தியா வழியா தான் கொடுக்கணும். அப்படி கொடுக்க இந்தியா வந்து தொடர்ந்து அதை காலம் தாழ்த்திட்டு வந்தாங்க. ஒரு ஆண்டுக்கு மேல காலம் தாழ்த்திட்டு வந்தாங்க. இப்ப நேரடியா நாங்க அவங்களுக்கு கொடுக்கறதுக்கான வழிவகைகளை செய்ய போறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்தியாவை அந்த பேச்சுவார்த்தையில இழுபறி நீடிக்குது. நம்ம சந்தையை திறந்து விடுறது தொடர்பான அந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து, அதாவது அந்த பால் பொருள்களுக்கும் உணவுப் பொருள்களுக்குமான சந்தை, அமெரிக்க பொருள்களை வந்து அமெரிக்க பால் பொருள்களையும் உணவுப் பொருள்களையும் இந்திய சந்தையில கொண்டு வந்து நேரடியா அமெரிக்க நிறுவனங்கள் வந்து விற்பனை செய்யறதுக்காக நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வைக்கிற அந்த நிபந்தனையை வந்து இந்தியா ஏத்துக்காம தொடர்ந்து அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்தியா வழி கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க இந்திய அரசுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய அதானியை அவங்க தொடர்ந்து குறிவைக்கிறாங்க. குறிவைக்கும்போது இப்ப என்னன்னா அந்த விசாரணையில அவங்களுக்கு நேரடியா சம்மனம் கொடுக்கறது அப்படின்னு முடிவெடுக்கும் போது இப்ப இந்தியாவுக்கு ஒரே வழிதான் இருக்குது. அப்போ அமெரிக்காவுக்கு எதிராக நிக்கிறதா இல்ல வந்து அடிபணிஞ்சு போறதா அப்படின்ற அந்த சூழல் வரும்போதுதான், அது மட்டும் இல்லை, அப்படி ஒரு சூழல் நிலவுது. இன்னொரு பக்கம் என்னன்னா அந்த ஜப்பான் சொல்லக்கூடிய அந்த துறைமுகத்தான் அது எல்லாரும் ஏற்கனவே கடந்த முறை கூட பேசியிருக்கோம். அது வந்து மத்திய ஆசியாவுக்கு போறதுக்கான ஒரு நுழைவு வாயிலா இருக்குது. அப்போ அமெரிக்கா அதுக்கு நாங்க வந்து இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு விலக்கு கொடுத்திருந்தாங்க, அந்த பொருளாதார தடையில இருந்து ஒரு விலக்கு கொடுத்திருந்தாங்க. அதனால வந்து தொடர்ந்து இந்தியா அந்த துறைமுகத்துல இயங்கிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ அந்த விலக்கை நாங்க திரும்ப பெற போறோம்னு சொல்லும்போது இந்தியாவுக்கு வேற வழியே இல்லை. இப்போ நீங்க வந்து எதிர்த்து நின்னே ஆகணுன்ற ஒரு சூழல் வருது. அமெரிக்காவுக்கு எதிராக நீங்க நின்னே ஆகணுன்ற ஒரு சூழல் வருது. ஒருவேளை இல்லை அப்படின்னா உங்களுடைய நலன்களும் நம்மளுடைய நாட்டு நலனும் தொடர்ந்து மக்கள் நலனும் கடுமையா பாதிக்கப்பட போகுது. அதனால அரசியல் கொந்தளிப்பான ஒரு சூழலுக்கு தள்ளப்படுவோம் அப்படின்ற ஒரு சூழல் என்ன பண்றாங்க அப்படின்னா, இதுவரைக்கும் இஸ்ரேலிய ஆதரவு நிலைப்பாடு எடுத்து ஈரான் விவகாரங்கள்ல தொடர்ந்து என்ன பண்ணாங்க, அதுல இருந்து நாங்க வந்து வாக்களிக்கிறதுல வெளியேறி வர்றது, அதன் மூலமா மறைமுகமா அமெரிக்க சார்பு எடுக்கிறது அப்படின்ற நிலைப்பாட்டில இருந்து மாறி இப்போ சூழல் மாறுது. வேற வழியே நம்ம வந்து எதிர்த்து நின்னே ஆகுன்ற ஒரு சூழலை தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ ஈரானுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கிறாங்க. இது வரவேற்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு தான். அதுக்காக நம்ம வந்து மத்திய அரசுக்கு எதிரான நிலைப்பாடுல எப்பயும் அவங்களை வந்து திட்டியே இருக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. இது வந்து நமக்கு இந்தியாவுக்கு சாதகமான ஒரு நிலைப்பாடு தான். அந்த வகையில இது வந்து வரவேற்கத்தக்க நிலைப்பாடு நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா அதுல நம்ம ஏற்கனவே பேசுனதுதான், அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நலன், அதே மாதிரி இந்தியாவுடைய நலன், அதாவது இந்தியாவோட பொருளாதார நலன், ஏற்றுமதி சார்ந்த பொருளாதார நலன் இருக்குது. அதே மாதிரி இந்த அமெரிக்க அழுத்தத்துக்கு ஒன்றிய அரசு பணியும் பொழுது அவங்களுடைய தொடர்புடைய அந்த முதலாளிகளோட மட்டும்தான் பாதிக்கப்பட போறது, மக்களும் சேர்ந்து தான் பாதிக்கப்பட போறோம். இப்போ நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான அந்த பால் பொருள் உற்பத்தி செய்யக்கூடிய சிறு குறு உற்பத்தியாளர்கள் கடுமையா பாதிக்கப்படுவாங்கன்ற அந்த ஒரு நலன்ல இருந்து நம்ம என்ன நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னா, இது மாதிரி ஒரு நிலைப்பாடு மத்திய அரசு வந்து ஒரு நிலைப்பாடு எடுக்குது அப்படின்னா அதுக்கு நம்ம அவங்களுடைய ஆதரவு தெரிவிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. ஏன் அப்படின்னா அது மக்கள் சார்ந்ததும் மக்கள் அதுல அடங்கியிருக்கு அப்படின்றத நம்ம மனதில் வச்சுக்கணும். தொடர்ந்து பேசுவோம். பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாக பதில். எப்படி இருக்கு இந்த மேஜிக்? பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.